ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்ன பயம்? மனதுக்குள் ஒரே பயம். ஏன்? உன்னோடு நான் தான் இருக்கிறேனே, உன்னை காவல் காக்க. பிறகு என்ன பயம்? பயங்கள் எப்பொழுதுமே இருக்கக்கூடாது தானே. சந்தோஷங்கள் இருக்க வேண்டும், நம்பிக்கைகள் இருக்க வேண்டும். இது இரண்டும் இருந்தால் ஒருவனுடைய வாழ்க்கையில் ஒருவன் வெற்றி பெற்று விடுவான். நீ வேண்டுமானால் பாரேன், உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு வெற்றி பெறுகிறாய் என்று. நாலு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் பற்றி யோசிக்காமல், எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி யோசிக்காமல் நம்மோடு சாய் இருக்கிறார், நம்முடைய சாய் இருக்கிறார் என்று நினைத்துதான் பாரேன், எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் வெற்றிகள் வருகிறது என்பதை. நிறைய சந்தோஷங்களும் நிறைய சௌபாக்கியங்களும் அமையும். இன்றைய மோசமான சூழ்நிலையான விஷயங்கள் நாளை சாதனையான விஷயங்களாக மாறும். நிறைய வலிகளோடும் நிறைய வேதனைகளோடும் வாழ்ந்த உங்களுடைய வாழ்வில் இந்த சாய் வலிகளே இல்லாமல் நீண்ட நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுப்பேன். ஒவ்வொரு நாளும் சரிதான், நீங்கள் கவலைகளோடு இருக்கிறீர்கள். ஆனால் இதற்கு பிறகு கவலைகளோடுலாம் இருக்க மாட்டீர்கள். அதற்கு வேலையே அல்ல. இதுவரைக்கும் சில கஷ்டங்கள் வந்தது. ஆனால் இதற்கு பிறகு கஷ்டங்கள் என்று ஒன்று ஒரு நாளும் வராது. அதற்கு பதிலாக நிம்மதிகள், அதற்கு பதிலாக சந்தோஷங்கள் என்பது மட்டும்தான் வர ஆரம்பிக்கும். பொறுமையோடு நீங்கள் இனி உங்களுடைய வாழ்க்கைக்கு முற்றிலும் பாதுகாப்பாக நான் இருப்பேன். யாரும் எப்பொழுதும் உன்னை எதுவும் குறை கூற முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு நல்ல வழிகளையும் நல்லதொரு விஷயத்தையும் மட்டுமே தருவேன். நீ என்னிடம் வந்து என்ன கேட்கிறாய்? உனக்கு தேவையானதை கேட்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் வேண்டுமோ அதை கேட்கிறாய். உன் குடும்பத்திற்கு என்னென்ன வேண்டுமோ அதை கேட்கிறாய். கண்டிப்பாக அது எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். காலங்கள் மாறட்டும், காட்சிகள் உங்களுடைய மனதில் இருக்கும் அத்தனை விதமான கவலைகளும் மாறட்டும். எல்லாமும் உனக்கு நல்லதாகவே கிடைக்கட்டும் என்றே ஆசீர்வதிக்கிறேன். நான் யாரையும் கஷ்டப்படுத்தும் ஒரு நபர் அல்ல. நீங்கள் அனைவரும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். யாரையும் நான் கஷ்டப்படுத்தும் ஒரு தெய்வம் அல்ல. அவரவர்களுக்கு என்னென்ன வேண்டும் என்பதை கொடுக்கும் தெய்வம்தான் நான். நிறைய போராட்டங்களுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்ற ஒன்று எடுத்து வைக்கப் போகிறீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் சுதாரிப்பாகத்தான் இருக்க வேண்டும். நிறைய கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்து விட்டாய். இதற்கு பிறகு என்னதான் உனக்கு தேவை? நல்லதுதானே தேவை. நல்லதே நடக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். என்னுடைய பிள்ளை நீ, உன்னை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். என்னுடைய பிள்ளை நீ, ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னை நான் பாரத்திலேயே வைத்திருக்க மாட்டேன். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் பிடிக்காத விஷயங்கள் மட்டுமே நடந்தது. என்னிடம் அடிக்கடி கூறுவாய், எப்பொழுது எனக்கு நான் பிடித்த விஷயத்தை அனுபவிப்பேன், எப்பொழுது எனக்கான நல்லதுகள் நடக்கும், எனக்கான யோகங்கள் எப்பொழுது கிடைக்கும் என்பது மாதிரியே நீ யோசிப்பாய். கிடைக்கும். உனக்கானது உன்னிடம் வந்து சேரும். நிறைய இடத்தில் கவலைகள், வெறுப்புகள் மற்றும் பயங்களோடு தான் நீங்கள் வாழ்ந்தீர்கள். ஆனால் இதற்கு பிறகு பயங்கள், கலக்கங்கள் என்ற எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில் இதற்கு பிறகு உங்களை நான் கவலைப்படுத்தவோ, உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பாரத்தை கொடுக்கவோ நான் அனுமதி என்ற ஒன்றை கொடுக்க மாட்டேன். பாரத்திற்கோ இனி கவலைக்கோ வேலை அல்ல. சந்தோஷத்திற்கு மட்டும்தான் இனிமேல் வேலை.
உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் யோகத்திற்கு மட்டும்தான் இனிமேல் வேலை. எல்லாமும் நான் உனக்காக காப்பேன். எல்லாமும் நான் உனக்காக நல்வழி நடத்துவேன். எல்லா இடத்திலேயும் நீ கேட்டதும் உனக்கு கிடைக்கும். எல்லா இடத்திலேயும் சந்தோஷங்கள் உன்னை தேடி வரும். பல பேருக்கு எல்லா இடத்திலேயும் உதவி செய்யாமல் இருக்கிறேன் என்று பேசுகிறார்கள். ஆனால் அவரவர்களுக்கு எந்த விதத்தில் உதவி செய்ய வேண்டும், எந்தெந்த விதத்தில் உதவி செய்யக்கூடாது என்பது எல்லாம் எனக்கு தெரியும். நான் அதுபடிதான் நடப்பேன். யாரும் வந்து எனக்கு இதை செய்து கொடுங்களேன், அதை செய்யுங்களேன், என்னை பார்த்தால் பாவமாக இல்லையா, அதெல்லாம் கேட்காதீர்கள். எனக்கு தெரியும் என்னுடைய பிள்ளைக்கு எதை தர வேண்டும், அவள் எப்படி தவறு செய்கிறாள், எப்படி சரியான விஷயத்தை செய்கிறாள் என்பது எல்லாம் எனக்கு தெரியும். அதனால் நான் என் பிள்ளைகளுக்கு சம்பந்தமான விஷயத்தை கூடிய சீக்கிரத்தில் செய்வேன். அது அவரவர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அவர்களுக்கு பிடித்த மாதிரியே செய்வேன். என்னை நம்பி நிற்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதமான பிள்ளைகள்தான், நல்ல பிள்ளைகள்தான். என்னை தேடி வரும் பிள்ளைகளும் அதே சமயம் நான் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் ஒரு நபரை என்றால் அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். என்னிடம் இருக்கும் யாரும் தவறான ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. எல்லாமும் நல்லதுக்கே, எல்லாமும் யோகமே, எல்லாமும் மாற்றமே. மாற்றங்களுக்காக நீ தயாராக இருக்கிறாய். தயாராக இரு. எப்போ பார்த்தாலும் அழுது கொண்டு இருக்காதே, சிரித்து கொண்டு இரு. எல்லாமும் நான் உன்னை காப்பேன். எல்லா நேரத்திலேயும் நான் உன்னை வழி நடத்துவேன். எல்லா விஷயத்திலேயும் நான் பெரிய அளவில் ஒரு அற்புதமான மாற்றத்தையே கொடுப்பேன். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் என்றும் என்னுடைய துணை இருக்கும், ஆசீர்வாதங்கள் இருக்கும். நான் இதை சாதாரணமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை இப்பொழுது சமாதானப்படுத்த வேண்டும் என்பதற்காக கூறவில்லை. உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய எண்ணம். நிச்சயமாக உனக்கு நான் நல்லதே செய்வேன், நல்லதே தான் நடக்கும். எப்பொழுதும் உன்னை வாழ வைத்து, உன்னை அழகு சேர்த்து, உனக்கு பிடித்தமான விஷயத்தை உனக்கு கொடுத்து நிம்மதியாக வாழ வைப்பேன் இந்த சாய். ஓம் சாய்ராம்.